Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஆல்ரெடி அதாவது 3dsmax வந்து நம்ம பிகினரா இருந்தோம் அப்படினா அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். சோ அதோட கண்டினியூஷன் தான் இது. சோ இதுல வந்து 3dsmax நம்ம எப்படி வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போய் நம்ம படிக்கணும் அப்படினு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. So first எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒன்னு பார்த்துட்டோம். இதுல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்க அப்புறம் ப்ரொசீஜர் எப்படி கரெக்ட்டா கொண்டு போறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா நீங்க பேசிக் டூல் எல்லாமே கத்துப்பீங்க இல்லையா? அதாவது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே சொல்லியிருந்தோம் கிரிட், ஜூம் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் நீங்க மாடலிங் குள்ள வாங்கன்னு சொல்லியிருந்தோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது 3dsmax பொறுத்த வரைக்கும் மாடலிங் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ மாடலிங் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணனும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மாடலிங் கத்துக்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா மாடலிங் நீங்க வந்து பேசிக் மட்டும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கண்டிப்பா கிரியேட் ஆகும். நீங்களே ஏதாவது ஒரு டூல் வச்சு இந்த டூல் பண்ண என்ன ஆகும், இந்த டூல் யூஸ் பண்ண என்ன ஆகுங்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியாஸ் வரும். அதனால எல்லாமே நீங்க வந்து ஒவ்வொரு டூலுமே நீங்க ஃபுல்லா மாடலிங் ஃபுல்லா கத்துக்கிட்டு தான் அடுத்து போகணும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் மாடலிங்ல என்ன பேசிக் அதை மட்டும் கத்துக்கோங்க. அதாவது பாக்ஸ் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் அதை கண்டிப்பா நம்ம கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலியா மாத்தணும். எடிட்டபிள் பாலியில என்னென்ன இருக்கு, டர்போ ஸ்மூத்னா என்ன, நம்ம பில்லோ, பெட், அதுக்கப்புறம் பெட்ஷீட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது கிளாத் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுப்போம், அது என்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு டிசைன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அதாவது லைன் டூல் இல்லை அப்படின்னா ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி டிசைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அது மட்டும் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து 3dsmax வந்து கஷ்டமாக இருக்காது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ ஒரு சோஃபா அப்புறம் லைட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? லைட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பேசிக்கான லைட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அதை எல்லாமே மாடலிங்குள்ளே கொண்டு வந்துடுவோம். இப்போ ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ண போறோம்னா ஹேங்கிங் லைட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அந்த மாதிரி மாடலிங்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அதனால பேசிக்கா ஒரு ரூம் கிரியேட் பண்றது, அதாவது வால் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் ஃப்ளோர், சீலிங், ரூஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் டிசைன்ஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னா பெட்டு, சோஃபா இந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்க. எது மாடலிங்குள்ளே வருமோ அதை மட்டும் ஒரு பேசிக்காக பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிடுங்க. அதிலே இருக்காதீங்க. ஸோ அதிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். என்னமோ பெரிய சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு மாடலிங்கில் பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்கோங்க. செகண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் எடிட்டர். ஸோ மெட்டீரியல் எடிட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா அதாவது நம்ம பெயிண்ட் மெட்டீரியல் எப்படி கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்சரை நம்ம எப்படி உள்ளே கொண்டு வர்றது, அதாவது இப்போ கூகுளில் இருந்து நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா பிட் மேப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த டெக்ஸ்சரை உள்ளே கொண்டு வரதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 3dsmax ஃபுல்லாக நிறையா இடத்துல அது யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸு, மிரர் இது மட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஓரளவுக்கு உங்களால் மாடலிங் பண்ணி ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. இந்த 4 ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ மெட்டீரியல் எடிட்டரில் ஃபஸ்ட்டு என்னது பெயிண்ட் மெட்டீரியல், பிட் மேப், அப்புறம் கிளாஸ், மிரர் இதை மட்டும் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அந்த 3dsmaxன்னு உள்ளே வந்துட்டோம்னா அதை கம்ப்ளீட் பண்ணி ரெண்டர் எப்படி பண்ணுறது, நம்ம கையால் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்னு கொஞ்சம் ஈகராக இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈகர்லேயே நீங்கள் வேறு மாடல் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்கலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் மாடலிங் உங்களுக்கு என்னென்னலாம் எப்படிலாம் கிரியேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்கள். ஸோ மெட்டீரியல் எடிட்டர் ஓகேங்களா? தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ லைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய லைட்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா லைட் மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. லைட் மெட்டீரியல் அதாவது மெட்டீரியல் எடிட்டரில் லைட் மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம். அது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீரே. ஸோ வீரேல என்ன பார்க்குறீங்கன்னா வீரே லைட்டில் பார்த்தீங்கன்னா பிளெயின், அதுக்கப்புறம் ஸ்பியர் ஷேப்பில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கலர் சேஞ்ச் பண்ணுறது இருக்கும், மல்டிப்ளையர்னா என்ன. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஃபஸ்ட்டு லைட்டில் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வீரே IES அப்படின்னு ஒரு லைட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேனான்னு தெரியலை. ஸோ போடல அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த IES லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் பேசிக் லைட்ஸில் பார்த்துக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபிசிக்கல் கேமரா ஆர் வீரே கேமரா எனி ஒன். ஸோ அந்த 2 கேமராவில் உங்களுக்கு எது இருக்கோ அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. கேமரா செட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 இது இருக்கும், 3 ஆப்ஷன் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ, அதுக்கப்புறம் அதாவது நம்ம ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஜூம் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு 3 டூல் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரிங் தான். ரெண்டரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டர் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்களே இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ் இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருந்த ஒன்று நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே அந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதுலேயே அப்படியே இருந்துடாதீங்க. அதாவது ரெண்டர் செட்டிங்ஸ் அதில் பார்த்துட்டு இதில் செட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்குமே ரிப்பீட்டடாக அதே யூஸ் பண்ணாதீங்க. ஏன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் என்ன ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஒருவேளை இப்போ ஏதாவது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகுது, என்ன மாதிரி எஃபெக்ட் அது கொடுக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து வேறு ஏதாவது மாடல் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான், இது மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். இதை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஐடியாஸ் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும், ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன், ஓகேங்களா. இதெல்லாம் முடிச்சுட்டு அனிமேஷனுக்கு போங்க, ஓகேவா. ஸோ இந்த ப்ராசஸில் படிங்க, கண்டிப்பாக 3ds Max ஈஸியாக இருக்கும், ஓகே. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.